நம்முடைய சுவாபம், நம்முடைய செயல், நம்முடைய நடத்தை, இவை எல்லாமே எது மூலம் வெளிப்படும்? வார்த்தையின் மூலமா வெளிப்பட்டுடும். ஆமென். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுதல் முக்கிய பங்கு என்னன்னா, அன்பு கூறுகிற செயலை நம்முடைய ஆவியில மாத்திரம் நம்முடைய ஆத்மாவில் செய்யணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. முழு ஆத்மாவுடைய இடத்துல ஏசப்பா அந்த முழு அன்பையும் தான் வெளிப்படுத்துறாரு சிலுவையில. தேவனுடைய அன்பு, அந்த சித்தத்தை செய்வதுதான் அன்பு. கற்பனையை கை கொள்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவது. அப்போ அதை நிறைவேற்ற சிலுவையில ஒப்பு கொடுக்கிறாரு. நம்மேல் வைத்த அன்பு மனுக்குள்ள மீட்கப்படணும். ஆமென். அவன் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளணும் தானே அவர் ஜீவனையே கொடுக்கிறாரு. அப்ப அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறாரு? சிலுவையில வார்த்தையில வெளிப்படுத்துறாரு. அந்த மரண தருவாயிலும் அவர் எப்படி வெளிப்படுத்துறார்? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னது? பிதாவே இவர்கள் என்னதென்று அறியாது இருக்கிறார். இரண்டாவது வார்த்தை, இன்று என்னோடு கூட இவ்வளவு நேரம் என்ன திட்டிட்டு இருந்த, இவன் யோக்கியன் ஆயிட்டியா? ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த இடத்துல பிறனை நேசித்தார்.